ஏய், வாட் ஹேப்பன் டு யூ? அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கேப்ரி, நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். என் வைஃப் ஃபோன் பண்ணுவா. நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்ல, நீங்க போக கூடாது. ஏய் கேப்ரி, இட்ஸ் டூ மச். உங்களை நான் போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. ராஜேஷ், 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 ராஜேஷ். என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இனிமே உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ அலோன். ப்ளீஸ். ராஜேஷ், இப்ப நான் விசில் அடிச்சேனே ஒரு இங்கிலீஷ் சாங் பழசு கேட்டிருக்கியாத? தி ஆயில் ஆஃப் கேப்ரி. நல்ல சாங் அது. ஏன் பிடிக்கல? என்னப்பா காலைல இருந்து ஒரே சீரியஸா இருக்கிற, பேசவே மாட்டேன்ற. ஏய், உனக்கு ஒரு ஜோக் ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஒரு தமிழ் பண்டிட்டு தனக்கு தொண்டை சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் வாயை தரனார், இவர் ஆனார். போறாது இன்னும் தரனார், இவர் ஆனார். இல்ல இதுக்கு மேலே தரனாரா டாக்டர், இவர் ஆனார். இதுக்கு மேலே வாயை தரன் டாக்டர் சொன்ன உடனே பண்டிட் என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா வைத்தியரே, நீர் என்ன என் வாயுள் நாக்கை பாக்கிறீரா அல்லது நடக்க பாக்கிறீரான்னு கேட்டாரா. என்ன கொழுப்பியா அந்த பண்டிட்டுக்கு. ஏன் சிரிப்பு வரல? உனக்கு அந்த பண்டிட்ட முன்னாடி தெரியுமா? என்னப்பா ரியாக்ஷன் இல்லாம இருக்கிற? இந்த அரசியல்வாதி ஜோக் ஒண்ணு சொல்லணும்ன்றது உங்ககிட்ட. அவன் என்ன என்னப்பா காலையில ரொம்ப சீரியஸா இருக்கிற? சரி, சம்திங் ராங் வித் யூ டுடே. நான் வரேன். அபி, come on my sweetheart. எப்போ வந்தீங்க? 4 மணிக்கே வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, நாங்க இல்லைன்னா கூட வீட்டை நல்லா வச்சிருக்கீங்களே. யூ ஆர் ஆல்வேஸ் நீட். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டேன்.
நான் இல்லாதப்போ நல்லா தூங்குனீங்களா? தூக்கத்துல கனவு வந்ததா? கனவுல நான் வந்தனா? கேக்குறல. எனக்கு கனவே வரதில்ல. கனவெல்லாம் உனக்கு தான் சொந்தம். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கனவுதான். உங்களுக்கு தெரியாதா? என்ன கனவு? ஊருக்கு வெளியில சப்தங்கள் காயப்படுத்தாத ஒரு இடத்துல அழகான தென்னை மரங்களுக்கு நடுவுல ஒரு அழகான வீடு கட்டணும். ராத்திரியில நட்சத்திர வெளிச்சத்துல நாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும். காலையில குயில் சத்தம் கேட்டு கண் விழிக்கணும். அங்க மயில் வளர்க்கணும், முயல் வளர்க்கணும். வாழ்க்கைய அழகுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு இதுதான். அப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? நிச்சயமா. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இல்லனா இப்படி இடைவெளி விடுவீங்களா நம்ம 2 பேருக்கும் நடுவுல? அரசாங்கத்துல கூட ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல தான் இடைவெளி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இல்ல. ராஜேஷ், ஒரு வேடிக்கை ஒண்ணு கவனிச்சியா? அந்த காலத்துல தேவதாஸ் குடிச்சான், இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம்? அவன் பக்கத்துல நாயோட குடிச்சான், நான் உன்னோட குடிக்கிறேன். I was just joking, I say. அதுல பாரு, அவன் காதல் தோல்வியை தாங்க முடியாம குடிச்சான். நமக்கு ஓவர் காதல் தொல்லை, அதனால குடிக்கிறேன். 3வது ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல, ஆரம்பி. ராஜேஷ், இது வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்ல போறப்பா. 12 வயசுல இருந்து பொம்பளைங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சாளுங்க. யாருக்கு 12 வயசா இருக்கும்போது? எனக்குதான். மீச முளைக்காத இந்த சிறுவனை பார்த்து பொம்பளைங்களுக்கு காதல் முளைச்சு போச்சுப்பா. அலைச்சலோ அலைச்சல். அந்த வயசுல என்ன குளிப்பாட்டுறதுக்கு எப்படி அலைவாங்க. உங்களை முதல்ல காதலிச்ச பொண்ணு யாரு? பத்மினி. உத்தமபுத்திரன் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அப்ப அவங்க முல்லை மலர் மேல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். அப்படியே சிவாஜி விட்டு என் பக்கத்துல வந்துட்டாங்க. போட்ல இருந்து இறக்கி தண்ணியில வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க தண்ணியில நடந்து வந்தாங்க. அன்னையில இருந்து நான் தண்ணியில முதக்கிறேன். அப்புறம் காதலிச்சது யாரு? பக்கீசா. அப்படி மீனா குமாரி. ஹிந்தி மீனா குமாரி? ஆமாப்பா. அவங்க பாரு, மெட்ராஸ்க்கு ஒரு நாள் ஷூட்டிங் வந்திருக்காங்க. அவங்க இந்த கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன காதலிக்கு வராங்க. எப்ப பாரு என்ன பார்த்து பியாரு கர்த்தா நான் என்னத்த கர்த்தா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படிதான் நமக்கு எப்போ இந்த பொம்பளைங்களால லெட்டர்ஸ் போன் கால்ஸ் ஒரே தொல்லை எனக்கு. நான் சொல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் இந்த போனை ஆன்சர் பண்ணுங்களேன். யாரா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. நான் இங்க இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஹலோ ஹலோ, என் குரலை கேட்டோன்னு வச்சுட்டாங்க. எப்படி பேசுவா? என் குரலை கேட்டாதான் பேசுவா. பையன். ஹலோ ஹலோ, யார் அது? வத்சலாவா? என்னம்மா அது? நான் எவ்வளவு தடவை சொல்றது, ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற நீ? அது பழசுனா பழசுதான், அதை மறந்துட்டு இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பாரு, முந்தி நான் ஏகப்பட்ட பத்தினி விருதேன், இப்ப நான் ஏகப்பத்தினி விருதேன். கல்யாணம் போச்சு, செட்டில் ஆயிட்டு நானு. இம்பாசிபிள். நீ என்ன நம்பல, நான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்ட பேசிப்பாரு. ஆமா, நான் ரொம்ப மாறிட்டேப்பா. ராஜேஷ், ராஜேஷ் வா. வச்சல ரொம்ப டிஸ்டர்ப். டே கண்ணா, அந்த பக்கம் போன்ல யாருமே இல்லடா. நான் பாட்டு பொம்பளை கும்பலன்னு ரீல் விட்டேன். என் மானத்தை காப்பாத்தி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றா. நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற வச்சலா கிட்ட. வச்சு ஹலோ. ஹலோ ராஜேஷ், நான் தான். I'm alone. I need you. ராஜேஷ், எனக்கு நீங்க இப்பவே வேணும். ராஜேஷ், ப்ளீஸ் கம். நோ நோ,
என் ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீஸ் a good fellow. நீங்க அவனை மறந்துடுங்க. ராஜேஷ், ராஜேஷ். என்ன பண்றது, எல்லாம் பிஃபோர் மேரேஜ் இது. என்னடா உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டான வச்சல அது மச்சான். பின்னிட்டு மணி ஆக்டிங் மானத்தை காப்பாச்சு நீ. அதே வச்சல சாதாரணமா போனை வைக்கிறதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துட்டா வைப்பா. உடன் கொடுத்தால முத்தம். நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, ஒரே டிமாண்டுமா நமக்கு.